ஹாய் மோலி, என்ன சண்டே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? ஹாய் ஹாலி. நான் ரெடி ஆயிட்டேன். எப்படி, நீ ரெடியா இருக்கியா? ஹா மோலி, நான் ரெடி ஆயிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, நம்ம எப்போவுமே ப்ரே பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். மோலி, இப்போ நமக்காக யார் ப்ரே பண்ண போகிறாங்க? ஹாலி, இன்னைக்கு நமக்காக ப்ரேயர் பண்ண நம்ம க்ளோரி ஆண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? ஓ, க்ளோரி ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் க்ளோரி ஆண்டியோட சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு வந்துடலாமா? வாங்க எல்லாரும் ப்ரே பண்ண போகலாம். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து மீண்டும் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் பள்ளியை பொறுப்பேற்று நடத்துகிற பொறுப்பாளருக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே கற்றுக் கொடுக்கிற பாடங்களை பிள்ளைகள் ஒழுங்காக கற்று தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உற்சாகத்தோடு பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தாவை நீர் கிருபை செய்யும். பிள்ளைகளை அனுப்புகிற பெற்றோரையும் கர்த்தர் கண்ணோக்கி அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவை அவர்களுக்கும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவரே, பிள்ளைகளை நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை கூர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்துகிற ஆயருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். 74 ஆண்டுகளை ஆண்டவரே நீர் காண செய்தீர். அடிமையின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களில் அநேக குற்றங்குறைகள் உண்டு. கர்த்தாவே, நீ கிருபையா இறங்கி உடைய தூய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் மன்றாட்டுக்களை அங்கீகரிக்க வேண்டுமாறு மன்றாடுகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். ஓகே மோலி, நம்ம எல்லாரும் இப்போ ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செஷன் பார்க்க போகிறோம்? நம்ம சாங் தான் பார்க்க போறோம். என்ன மோலி, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கியா? நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நமக்காக யார் சாங் சொல்லி தர போகிறாங்க? இன்னைக்கு நம்ம சாம்பிள் ஜோஷுவா தான் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இப்போ போய் சாம் அண்ணா கிட்ட போயிட்டு சாங் கற்றுட்டு வந்துடுவோமா? நீ சொல்றது கரெக்ட் தான் ஹாலி. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் போகலாம். ஹலோ ஆல் தம்பிஸ், தங்கச்சிஸ், எல்லா சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இது பார்த்து கொண்டு இருக்கிற பேரண்ட்ஸ், எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ், அதுவுமா ஸ்கூல் படிக்கும் போது தான் அன்றைக்கி லீவ் கிடைக்கும். அன்றைக்கி டக்குன்னு ஸ்கூலுக்கு போய்ட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு சாக்லேட்டும் ஃப்ளாகும் தருவாங்க. டக்குன்னு ஓடிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அது மாதிரி இருந்துச்சு. இப்போது எல்லாருக்குமே ஃபுல்லாக லீவ் தான். ஸோ எல்லாருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நாம் என்ன சாங் பார்க்க போகிறோன்னா, ஒரு இங்கிலீஷ் சாங் எடுத்திருக்கேன். என்ன இங்கிலீஷ் சாங்னா ஓசன்னா ராக். ஓகேயா, எல்லாருக்குமே இந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதை நம்ம சேர்ந்து கேட்போம். இது எல்லாருமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான சாங், எல்லோரும் கற்றுக்கலாமா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்லித்தர போகிறேன். எல்லோரும் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்குள்ளே போயிடலாம். Praise
சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இன்னைக்கு தான் இந்த சாங் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாங் தான் எல்லாருக்கும் ஓசானானா என்னன்னு தெரியுமா? ஓசானானா என்னன்னா, அது வந்து எபிரேய மொழியில் வந்து கடவுளே எங்களை இரட்சியும் என்று அர்த்தமா. ஓகேங்களா? கிராண்ட் சால்வேஷன். அது வந்து ஒன்றும் ஒரு கடவுளை துதிக்கிற ஒரு சொல்லலாம் கிடையாது. அது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து அதை வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு ப்ரேயராக தான் அது சொல்லுவாங்களாம், ஓசன்னானா. அது வந்து நம்ம ஓசன்னா வந்து நம்ம குறுந்தொலை ஞாயிறப்போ எல்லாரும் பாடி ஸ்ட்ரீட்லலாம் பாட்டு போவாங்க ஓசன்னா. இப்போது ஓசன்னானா கடவுளை வந்து துதிக்கிறது கிடையாது. ஓசன்னானா கடவுளே எங்களை இரட்சியும், அதுதான் அதோட அர்த்தம். அதே மாதிரி தான் நாம் இந்த பாட்டிலையும் பார்க்குறோம். கடவுள் நம்மளை ரட்சிக்கிறார். நம்ம அவருடைய துதி நம்ம வாயில் எப்போவுமே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்பொழுதுமே அவரை நம்ம துதிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே திருப்பி இந்த சாங் பாடலாமா? எல்லோரும் இந்த பாட்டை கேட்டு எல்லோரும் இந்த சாங் கற்றுக்கோங்க. இதுக்கு ஆக்ஷனும் இருக்குது. ஆக்ஷன் நான் சொல்லி தரவா? ஆக்ஷன் எப்படின்னா, ஓசானா ஓ ஓ ஓசானா ஓசானா ஓ ஓ ஓசானா, everybody praise the Lord, everybody praise the Lord, everybody praise the Lord, everybody praise the Lord. So clap your hands and wave your arms and play the drum, then rock the guitar. அவ்வளோதான். இந்த லிரிக்ஸ் தான் மாற்றி மாற்றி நம்ம பாட போகிறோம். எல்லாருமே இந்த ஆக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருமே இந்த ஆக்ஷன்லாம் கற்றுக்கிட்டு இந்த பாட்டு நம்ம ஃபுல்லாக பாடலாமா? Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna. Everybody praise the Lord, everybody praise the Lord, everybody praise the Lord, everybody praise the Lord. So clap your hands and wave your arms and play the drums, then rock the guitar. So clap your hands and wave your arms and play the drums, then rock the guitar. Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna. Everybody praise the Lord, everybody praise the Lord, everybody praise the Lord, everybody praise the Lord. So clap your hands and wave your arms and play the drums, then rock the guitar. So clap your hands and wave your arms and play the drums, then rock the guitar. Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna, Hosanna, oh oh Hosanna. ஓகே மோலி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம், சாங்கும் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் பார்ட் ஸ்டோரி. இப்போ நம்ம ஸ்டோரி தான் கேட்க போறோம் ஹாலி. ஓகே மோலி, இப்போ நமக்கு ஸ்டோரி சொல்லித்தர யார் வர போகிறாங்க? நம்ம பிரசன்னா ஆண்டி தான் நமக்காக ஸ்டோரி சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாலி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டோரிக்காக ரெடியாக தான் இருப்பாங்க ஹாலி. ஓ சூப்பர் சூப்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஸ்டோரி கேட்க போகலாம். Hi cuties, welcome to the story session.
நம்ம ஒவ்வொரு வாரமும் யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நியாயாதிபதிகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? லாஸ்ட் வீக் நம்ம எந்த நியாயாதிபதி பற்றி பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ், 7வது நியாயாதிபதியாகிய தோலாவை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோலாவை குறித்து ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன் நான். ஓகேயா? ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த நியாயாதிபதி பேர் தோலா. இவர் 7வது நியாயாதிபதி. இவர் எத்தனாவது நியாயாதிபதி? 7வது நியாயாதிபதி. இவர் இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவர். 23 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டவர், அதாவது நியாயம் விசாரித்தவர். இவரை பற்றி நீங்கள் வேதத்தில் பார்க்கணுன்னா நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து 2வது வசனம் வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் இவரை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஓகேயா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் உங்களுக்கு. தோலாவை பற்றி நம்ம பார்த்தோம். இவர் இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் 23 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். இவரை பற்றி நம்ம எதில் பார்க்கலாம்னா வேதத்தில் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1 and 2 verseல நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வாரம் எந்த நியாயாதிபதி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தோலாவுக்கு அடுத்தது யார் வர்றா அப்படின்னா யாவீர் அப்படின்ற நியாயாதிபதி. இவர் 8வது நியாயாதிபதி. ஓகேயா? இவர் எத்தனாவது நியாயாதிபதி? 8வது நியாயாதிபதி. இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்? இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். நம்ம தோலா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் பார்த்தோம்? இசக்கார் கோத்திரம். பட் இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். ஓகேயா? இவருடைய ஊர், சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கீலேயாத். இவரோட ஊர் பேர் கீலேயாத். ஓகேயா? மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்ய ஆரம்பிக்கும் போது, பொல்லாப்புக்குள்ளாக கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? கர்த்தர் அதை பார்த்து மிகுந்த கோபம் கொள்றார். அதனால என்ன செய்யறாரு? மெசபத்தோமியர்கள்ன்ற தேசத்தார்கிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளா கொடுக்கிறார். ஓகே குட்டீஸ், ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்க பொல்லாப்பு செய்யும் போது மெசபத்தோமியர்கள் கையில அவங்கள அடிமையா கொடுக்கிறார். அப்போ இந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியாம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தர்ட்ட போய் முறையிடுறாங்க. கர்த்தர்ட்ட போய் முறையிடும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்களுக்காக ஒரு நியாயாதிபதிய எழுப்புறாரு. அந்த நியாயாதிபதி தான் யாவீர். அவர் யாரு? யாவீர். ஓகேயா? இந்த யாவீர் என்ன செய்யறாரு? இவங்களுக்காக எழும்பி 22 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். விசாரித்து தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர்றார். ஓகேயா? இந்த யாவீரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவரோட ஹிஸ்டரியை பத்தி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த யாவீருக்கு மொத்தம் 30 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 30 குமாரர்களுக்கும் 30 கிராமங்கள் இருந்துச்சாம். ஓகேயா? 30 குமாரர்களுக்கும் 30 கிராமங்கள் இருந்துச்சாம். இன்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீலேயாத் தேசத்துல அந்த அந்த ஊர் பேரை என்ன சொல்றாங்கன்னா யாவீரின் கிராமங்கள் தான். அப்படிதான் இன்ன வரைக்கும் அதுக்கு பேர் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேயா? அப்ப இந்த யாவீர் என்ன செய்யறாரு? 22 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு? இறந்து போறாரு. அவரு காமோன் அப்படின்ற தேசத்துல என்ன செய்யறாங்க? அடக்கம் பண்றாங்க. இதுதான் நியாயாதிபதியாகிய யாவீர் என்பவருடைய ஸ்டோரி. ஓகே குட்டீஸ், நல்லா நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு நான் யாவீரை பற்றி கொடுக்குறேன். ஓகேயா? இந்த யாவீர் 8வது நியாயாதிபதி. இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். இவங்களுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக எனிமீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெசபத்தோமியர்கள். அப்போ இந்த மெசபத்தோமியர்களுக்காக இவங்க என்ன செய்யறாங்க? அவங்கள பத்தி முறையிடும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? யாவீரை எழுப்புறாரு. அப்ப யாவீர் எத்தனை வருஷம் இவங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறாருன்னா 22 வருஷம்
நியாயம் விசாரித்து அப்புறம் பரீட்சை போகிறார். ஓகே குட்டீஸ், நீங்கள் இந்த ஸ்டோரி நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை குறித்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நான் வந்து நெக்ஸ்ட் வரதில் கேட்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸுக்கு அதை எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. ஓகே குட்டீஸ், காட் பிளஸ் யூ. பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்டோரி கேட்டு முடிச்சிட்டிங்களா? ஓகே மொழி, இப்போ நான் உன்கிட்ட ஒரு கொஷின் ஒன்று கேட்க போகிறேன். கொஸ்டினா? என்ன கொஸ்டின் ஹாலி? அது ஒன்றும் இல்லை மொழி, லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வந்துட்டு மெமரி வேர்ஸ்லாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் ஒரு கொஷின் கேட்டேன். யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையே ஹாலி. மொழி, சேட்டை பண்ணாத. மெமரி வேர்ஸ் படிச்சியா இல்லையா? நான் படிச்சுட்டேன் ஹாலி, நான் உன்கிட்ட சும்மா விளையாடினேன். ஓகே மொழி, இதை பற்றி நான் உன்னோட சண்டே ஸ்கூல் ஆன்ட்டிகிட்ட டீல் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த வீக்கோட மெமரி வேர்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே ஹாலி. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகலாம். பிள்ளைங்களா, இன்னைக்கு வசனம் படிக்க ரெடியா இருக்கீங்களா? சங்கீதம் 119:33 முதல். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். இன்னொரு தடவை சொல்லாமா? கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். இன்னொரு தடவை சத்தமா சொல்லாமா? கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். இன்னொரு சொல்லாமா? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். அதோட சத்தமா சொல்லாமா? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். 35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். இதோட சொல்லாமா? உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். சொல்லாமா? உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். 36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அதோட சொல்லாமா? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். என்னோட சத்தமா சொல்லாமா? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். 33 முதல். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு
என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். 35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். 36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். தேங்க்யூ. ஓகே ஹாலி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம், சாங் கேட்டுட்டோம், ஸ்டோரி பார்த்துட்டோம், மெமரி வேர்ஸ் கூட கற்றுக்கிட்டோம். எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது ஹாலி. என்ன மொழி நீ இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? ஓகே, இப்போ நம்ம கை காலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாகணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா! என்ன ஐடியா மொழி? அதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப்ட் செஷன் பார்க்க போகிறோமே. அட ஆமாம்ல, இப்போது நமக்காக ஹேனாக்காவும் கெட்ஸி அக்காவும் நமக்காக கிராஃப்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் கிராஃப்ட் பண்ண போகலாமா? போலாம் 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 போலாம். என்ன மொழி நீ எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்க போயிட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம கிராஃப்ட் உங்கள் வீடு தேடி இப்போ போய் வரப்போகுது. ஓகே ஓகே ஹாலி, ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கிராஃப்ட் செய்ய போகலாம்.
ஓகே மோலி, நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நமக்காக ஒரு புது செஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஹாலி. புது செஷனா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? ஆமா ஹாலி, மேட்ச் டப்னு ஒரு புது செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓ, மேட்ச் டப்பா? அப்படின்னா என்னது மோலி? அப்படின்னா என்னதுன்னா அதை பத்தி எனக்கும் தெரியாது. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. ஓகே மோலி, அது என்னன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க அது என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நோவாஸ் ஆர்க்லேருந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அனுப்பணும். நீங்கள் எப்படி நீங்கள் அதை மேட்ச் பண்ண முடியும்? நீங்கள் நோவா அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் பைபிளில் கரெக்டாக நீங்கள் அந்த ஆதியாகமம் 6வது சாப்டரும் 7வது சாப்டரும் நீங்கள் வாசித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யாருக்கு அனுப்பணும்? எல்லா டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் அனுப்பணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போது நோவாவோட இன்சிடெண்ட் ஆன்ட்டி கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? நோவா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நோவாவை தவிர மற்ற எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. மிகுதியாக பாவம் செஞ்சனால அது என்ன செஞ்சு காடுக்கு பிடிக்கவே இல்லை. உன்னை என்ன செஞ்சாங்க? ஐயோ ஏண்டா இந்த மனுஷங்களெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ரொம்ப மனஸ்தாபப்பட்டாங்க. அதனால காட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. பூமியில் உள்ள அந்த மிருகங்கள், ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அழிக்கணும்னு நினச்சாங்க. அதில் கர்த்தருடைய கண்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிச்சு? கிருபை கிடச்சிச்சு. அவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் நோவா. இவங்க ஆதாம்லேருந்து 10வது தலைமுறை தான் யார்? இந்த நோவா. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு மழைனாலே என்னன்னு தெரியாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களை நான் ஜலத்தினால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜலத்தினால அழிக்க போகிறேன்னா அப்போ எல்லாருமே மூழ்கிடுவாங்கள்ல, அப்போ நோவாவும் மூழ்கிடுவாங்கள்ல. அப்போது அவங்க காட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அழகாக என்ன செய்யி? ஒரு பேழையை அது கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நோவாக்கு அதுக்கு முன்னாடி மழைன்னு தெரியாது, பேழை எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படிலாம் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க குடும்பத்துக்கும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாங்களோ, காட் அந்த பேழை இத்தனை அளவில் இருக்கணும், இங்கே ஜன்னல் இருக்கணும், வாசல் இந்த சைடு இருக்கணும், அப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க கேட்டு என்ன செஞ்சாங்க? அந்த அழகாக அந்த பேழை நோவாஸ் ஆர்க்கை அழகாக அந்த ஆர்க்கை அவங்க செஞ்சாங்க. புரியுதா குட்டீஸ்? அவங்க நோவா, அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க 3 பசங்க, சேம், காம், யாபேத், அவங்க 3 பேரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஆக மொத்தம் 8 பேரும் என்ன செஞ்சாங்க? அதை அழகாக செஞ்சாங்க. அந்த ஜனங்கள்லாம் அவங்கள கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க மழையெல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க என்ன செய்யலை? அவங்க காது கொடுத்து கேட்காம ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் மனம் திரும்புங்கன்னு எவ்வளவோ சொன்னாங்க. அவங்க அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. அவங்க காடோடைய வார்த்தையை மற்ற ஜனங்கள்லாம் கீழ்ப்படியவில்லை. ஆனால் இந்த 8 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அதுக்கப்புறம் காட் சொன்னாங்க, கொஞ்சம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க? அந்த ஆர்க்குக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி காட் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சு? மழை பெஞ்சிச்சு. இந்த குடும்பத்தில் அந்த 8 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க? காக்கப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அழகாக அந்த பைபிளை வாசித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேட்ச் நீங்கள் பண்ணி அனுப்பணும். அதில் அந்த எத்தனை மூலம் காட் சொன்னாங்க அதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்க? நோவா 1 இன்ச் கூட என்ன செய்யல, கூட்டலை குறைக்கல. காட் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி நாமளும் இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்மளும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஏசப்பா
என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம செவி சாய்க்கணும். அவங்க என்ன ஏசப்பா நம்மளை கீழ்ப்படியணும். ஏசப்பா என்ன வார்த்தை சொன்னாலும் கீழ்ப்படியணும். அவங்க வந்து நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும், கடைசி காலம் நமக்கு வந்துட்டு நம்மளும் அந்த நோவா பீரியடில் மாதிரி நோவாலாம் மனம் திரும்பினாங்களா, அதே மாதிரி நம்மளும் வந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். குட்டீஸ், நீங்கள் மறக்காமல் இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு அனுப்புங்க. ஓகேவா குட்டீஸ்? பாய். ஓகே மொழி, நெக்ஸ்ட் நாம என்ன செஷன் பார்க்க போகிறோம்? என்ன ஹோலி, மறந்துட்டியா? இப்போ நம்ம கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓஹோ, கனெக்ஷனா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம விளையாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனெக்ஷன் விளையாட போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே மொழி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கனெக்ஷன் விளையாட போகலாம். ஹலோ எவ்ரிவான், எல்லாருமே இந்த கனெக்ஷன் கேமில் வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நாம் என்ன கனெக்ஷன் டெம்ப்ளேட்ஸ் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் 10 டெம்ப்ளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வெறும் 4 தான் இருந்துச்சு. பட் திஸ் டைம் உங்களுக்கு 10 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த 10 டெம்ப்ளேட்ஸையும் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குன்னு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் உங்களோட ஆன்சரை நல்லா சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இந்த டைமும் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த வர 10 டெம்ப்ளேட்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்லாமே இந்த வரப்போகிற எல்லா டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டது தான். உங்களுக்கு டெய்லி நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர 10 டெம்ப்ளேட்ஸையும் எல்லாமே பார்த்து அதுக்கு ஆன்சரை வந்து சென்ட் பண்ணுறேங்க. நாம் இப்போ ஒன்று ஒன்றா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக பார்க்கலாமா? வாங்க போகலாம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட். இப்போ நம்ம செகண்ட் டெம்ப்ளேட்குள்ளே போகலாம். இதுதான் அந்த செகண்ட் டெம்ப்ளேட். இப்போ தேர்ட் டெம்ப்ளேட் பார்க்கலாமா? இதுதான் தேர்ட் டெம்ப்ளேட். And followed by fourth one. The next one. Next. 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 Next image. Next image. இதுதான் கடைசி இமேஜ். இப்போ பார்த்த 10 டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை ஃபுல்லாக கவனிங்க. எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல கனெக்ஷன் கேமோட நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் பார்த்துட்டிங்களா? ஓகே, இதோட ஆன்சர்லாம் மறக்காமல் நம்மளோட சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பணும். ஓகேவா? ஓகே ஹாலி. மோலி, நெக்ஸ்ட் நம்ம என்ன செஷன் பார்க்க போகிறோம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. நெக்ஸ்ட் நாம லைஃப் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். வா, சூப்பர். இந்த வீக் நமக்காக யார் லைஃப் ஸ்கில் சொல்லித்தர போகிறாங்க மோலி? ஹோலி, நமக்காக நம்ம பிரசன்ன ஆண்டி தான் இந்த வீக் நமக்கு லைஃப் ஸ்கில் சொல்லி தர போறாங்க. ஓ அப்படியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் லைஃப் ஸ்கில் கற்றுக்க போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு த ஆரியோட ஒரு ஆரம்பம் செஷன். போன செஷன்லலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா,
ஆரி ஒர்க்னா என்ன, ஆர்டினரி எம்ப்ராய்டரினா என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, ஆர்டினரி எப்படி நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதை நாட் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து எண்டு நாட் எப்படி போடணும் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆரின்றது ஒரு சாதாரண ஒரு செயின் ஸ்டிச் தான், பட் நம்ம யூஸ் பண்ணுற நீடில் தான் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாதாரண ஸ்விங் நீடில் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், உங்கள் மம்மி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ஹோல் இருக்கும். பட் இந்த நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் இருக்காது. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம வந்து செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். செயின் ஸ்டிச் தான் என்னதுன்னா ஆரி ஸ்டிச். ஓகேயா? பட் இந்த ஆரி ஸ்டிச் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை ஆர்டினரி நார்மல் நீடில் வச்சு செய்கிறதுக்கும் இந்த நீடில் வச்சு செய்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து இதில் வந்து நீங்கள் பீட் ஒர்க் வச்சு எல்லாம் அந்த சாலி ஒர்க் வச்சு எல்லாம் செய்யும் போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஸ்டிஃபாகவும் இருக்கும். நீங்கள் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ், சுடிதார்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆரி ஒர்க்கில் தான், இந்த ஆரி நீடில் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நான் ஒரு இந்த ஆரி ஒர்க்லேயே இது வச்சு பீட் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லை, ஞாபகம் இருக்கா குட்டீஸ் உங்களுக்கு? ஸோ அதே பீட் வச்சு நான் ஒரு நெக் டிசைன் வந்து ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்ன செய்யுங்க, நீங்களும் அதே மாதிரி ஒரு கிளாத் எடுத்துட்டு நெக் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன பேட்டர்ன் வேணுமோ, நீங்கள் அதை ஒரு சாப்பர்ஸ் வச்சு ஒரு அந்த கிளாத்ல வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதில் அந்த ஆரி ஒர்க் வச்சு என்ன செய்யலாம், அந்த பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் குட்டீஸ், பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஒரு நெக் டிசைன் போட்டிருக்கேன். இது எவ்வளவு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு பார்த்தீங்களா? நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆர்டினரி நீடில் வச்சு பண்ணுறத அதை விடையும் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஈஸியில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பிரிஞ்சு வராது. இப்போ அந்த நீடில் வச்சு செய்யும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, இது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது, பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்னென்னா நீட்டாகவும் இருக்கும். தெரியுதா குட்டீஸ் உங்களுக்கு? ஓகே, இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இது ஆரி ஒர்க் வச்சு நம்ம லீஃப் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். லீஃப் வந்து நீங்க உங்க ட்ரெஸ்ஸஸ்ல என்ன செய்யலாம், அழகா டிசைன் மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க டாப்ஸ் வாங்குறீங்க, அந்த லீஃப் மட்டும் என்ன செய்யலாம், அங்கங்க மோட்டிவ் மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே குட்டீஸ், நம்ம செஷனுக்குள்ள போலாமா? இந்த மாதிரி நம்ம லீஃப் வந்து வரைஞ்சிருக்கோமா, என்ன பண்ணுங்க, இந்த சென்டரில் உள்ள கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி உள்ள நீடில் விட்டு அந்த கீழே உள்ள நூலை எடுத்து இந்த மாதிரி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடணும். அந்த கோடு மேலேயே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே ரிவர்ஸில் எடுத்துருங்க. ரிவர்ஸில் எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடில் அதே மாதிரி போட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் எடுத்து ஒரு கீழே ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் எடுத்து ஒரு லாக். இப்படியே மாற்றி மாற்றி நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பக்கத்துலேயே என்ன செய்யலாம், வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ரிவர்ஸில் இப்படி எடுத்து சென்டரில் வந்து லாக் போட்டுட்டு அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு
லீஃப் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக அந்த கோடு நீங்கள் அங்கே கோடு தெரியுது, இல்லை அந்த சின்னதாக ஒரு ஹோல் தெரியுது, நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அதை சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டோம்னா, இப்படி சுற்றிலும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்னா அதெல்லாம் மறைஞ்சிரும் உங்களுக்கு. நீங்கள் தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் ஸ்டிச் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்படியே பேக்கில் ரிவர்ஸில் எடுத்துட்டு இது பார்த்தீங்களா, இதுதான் லீஃபு. நீங்கள் லாஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு சுற்றிலும் என்ன பண்ணுங்கள், ஒரு இந்த செயின் ஸ்டிச் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்துடும். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பண்ணலாம். அவ்வளோதான் குட்டீஸ். நீங்கள் இது வந்து என்ன செய்யுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதோடையும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டேயோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய். என்ன மொழி பண்ணுற, நம்ம இன்னும் க்ளோசிங் ப்ரேயரே பண்ணலை. அச்சோ, ஆமால, சாரி ஹாலி. ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக செல்வி மேரி ஆண்டி க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ப்ரே பண்ண போகலாம். பிரேயர். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உமை துதிக்கிறோம். நீரே நல்லவர், நல்லவர், வாக்கு மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே அப்பா, இந்த அப்பா சண்டே கிளாஸ்ல உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. இந்த பிள்ளைகள் தொடக்கம் முதல் முடிவு வரை உண்மையே ஆண்டவரே அப்பா துதித்து அப்பா அந்த கிளாஸ் உங்களை கவனிக்க நிற்கிற புரியுங்க ராஜா. இந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் பெற்றோர்களையும் ஆசீர்வாதம் ஆண்டவர். இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதம் ஆண்டவர். இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியில கர்த்தாவே நீர் இவர்களை ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளோடு அப்பா அவர்கள் வாழ்க்கையில உங்க அப்பா இந்த கிருபை எப்பொழுதும் நிறைவாக இருக்கு. நீ கிருபை புரியுங்க ராஜா. அப்பா பிள்ளைகள் அப்பா நல்ல வழியில் நடக்க கிருபை புரியுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா உமது ஆண்டவரே அப்பா உமது பிள்ளைகள் ராஜா நீர் இவர்களை பாதுகாத்து வழிநடத்த கிருபை புரியும். இந்த குடும்பத்தையும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட குடும்பத்தையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த திருச்சபை அங்கத்தினர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. திருச்சபை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆயிரம் ஆண்டவர் அவரோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா நீர் எங்களோடு வழிநடத்தி வர கிருபை புரியுங்க கர்த்தாவே. எங்கள் தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க. சண்டே கிளாஸ் டீச்சர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர். இந்த சண்டே கிளாஸ் நடத்துறதுக்கு துணையாயிருக்கிற எல்லாருக்காகவும் இந்த கிருபை அவர்களோடு இருக்கிற கிருபை புரியுங்க ராஜா. அப்பா பிள்ளைகளை அப்பா நீ பாதுகாத்து வழி நடத்த வரோம் அப்பா. உண்மையை நாங்கள் துதிப்பா போச்சு அப்பா. நாங்கள் மண்டையே நாங்கள் இருக்கிற கிருபை புரியுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எப்பொழுதும் எங்கள் பக்கத்திலே இருப்பதற்காக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஓகே மொழி, நாம ப்ரே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம்? ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செஷன் ஹாலி இருக்க போகுது? அட ரெஸ்பான்ஸ் வீடியோ இருக்குல்ல மொழி. அட அதை சொன்னியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ரெஸ்பான்ஸ் வீடியோ பார்க்க போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் ரெஸ்பான்ஸ் வீடியோ பார்க்க போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்களும் கிளம்பிய டைம் வந்தாச்சு. இதோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's Holly and Molly signing off. Tata, bye bye. பாய். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சங்கீதம் 119:29-32. Thank you. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சங்கீதம் 119:29-32. Thank you. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சங்கீதம் 119 வசனங்கள் 29 முதல் 32 வரை. வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழி நான் தெரிந்து கொண்டு நியாயங்களை
மும்பான நெற்றினே சாட்சிகளை பத்திராயிருக்கிறேன் கர்த்தாவே எங்கள் லட்சியத்தை ஒப்பன பண்ணாடியும் நீரின் எந்தத்தை விசாலாக்க போறேன் நான் ஒரு கற்பனை வழி என் வழிகளை ஓருவேன். தேங்க்யூ. Praise the Lord. Psalm 119:29 to 32. Keep me from deceitful ways. Be gracious to me through your law. I have chosen the way of truth. I have set my heart on your laws. I hold fast to your statutes. O Lord, do not let me be put to shame. I run in the path of your commands, for you have set my heart free. Thank you. தோலா ஏலாடு நியாயாதிபதி இசக்கார் கோத்திரம் 23 ஆண்டுகள் அரசாண்டார். ஜட்ஜஸ் 10 verses 1 and 2. Thank you. Remove from me the way of lying and grant me a law graciously. I have chosen the way of truth. Your judgments I have laid before me. I cling to your testimonies. O Lord, do not put me to shame. I will run the course of your commandments. For you shall enlarge my heart. Psalm 119:29 to 32. தோலா ஏழாவது நியாயாதிபதி இசக்கார் கோத்திரம் 23 years நியாயம் விசாரித்தார். வசன ஆதாரம் Judges chapter 10 1 and 2. சங்கீதம் 119 29 முதல் 32. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன். கர்த்தாவே, என் வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நன்றி. சங்கீதம் 119 29 முதல் 32 வரை. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தேர்ந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளை பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கப்பட்டிற்குட் பண்ணாதேயும். நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். தேங்க்யூ.
எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நீர் என் இருதயத்தை கச்சித்தனாய் இருக்கிறேன். கர்த்தர் என் இருதயத்தை நீர் என் வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது என் கற்பனைகளையை உமது சாட்சிகளின் வழியை ஓடுவேன். தேங்க்யூ. சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 22-32. வழியை என்னை விட்டு விலக்கி படி அருள் செய்யும். மெய் வழியை எனக்கு காமியும். நான் உன் நியாயங்களை என் முன்பாக நிறுத்தினேன். ஒரு சாட்சிகளில் நான் பற்றுதலை இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்கு பட பண்ணாதேயும். நீர் என் இதயத்தை விசாலமாக்கும்போது நான் ஓடுவேன். ஆமென். Psalms 119 verses 29-32. Remove from me the way of lying and gain me from your lawlessness. I have chosen the way of truth. Your judgments lie before me. I cling to your testimonies. O Lord, don't put me into shame. I will run to your curses, from your commandments. For you shall enlarge my heart. Thank you. சங்கீதம் 119 வசனங்கள் 29-32 வரை.
பொய்வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை நான் கற்றுக்கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியை ஓடுவேன். I am going to say Psalm 119 verse 30 to 33. I have chosen the way of truth. Your judgment have I laid before you. I have stuck unto your testimony. O Lord, do not put me in shame. I will run in your way of commandments. When you shall enlarge my heart, teach me, O Lord, way of your statutes, and I shall keep it with me. சங்கீதம் 119 29 to 32. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கப்படுத்தாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியில் ஓடுவேன். ஆமென். தேங்க்யூ. சங்கீதம் 119 வசனங்கள் 29 32 வரை. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உம்முடைய சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உம்முடைய கற்பனைகளின் வழியே ஓடுவேன். Praise the Lord. சங்கீதம் 119 29 to 32. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை தெரிந்து கொண்டு உமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். நீர் என் இருதயத்தில் விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியில் ஓடுவேன். தேங்க்யூ.